நாம் என்ன போகணும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பசுமிலேட் இந்தோனேஷியாவில் நம்ம வந்து ஒரு மிஸ்ட்ரி வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு மிஸ்ட்ரி இது வந்து பார்த்திங்கன்னா, நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மறுபடியும் ஆக்சுவலி நாம் வந்து பசுமிலேட் இந்தோனேஷியாக்குள்ளேயே ஆக்சுவலி நாம் போய் பண்ண போகிறோம். ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஒரு மிஸ்ட்ரியான பிளேஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஏர்போர்ட்டு. ஸோ வந்து அந்த ஏர்போர்ட்டில் போய் என்னென்னலாம் இருக்குது, ஸோ வந்து அதெல்லாம் தான் ஆக்சுவலி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னடா எக்கோ அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூமுக்கு வந்து ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து எக்கோ அடிக்குது. ஸோ வந்து ஸ்டார்ட் நியூ எஸ்ஸு ஆக்சுவலி நீங்களும் இதே மாதிரி போகலாம். என்னடா இது எங்கேருந்து எங்கே போட்டாங்க? சரி இங்கேருந்து இங்கே போடுவோம். ஸோ வந்து ஒரு வழியாக ஆட் இல்லாமல் இது பண்ணிட்டானுங்க. இந்த ஊரா? ஒரே ஒரு செகண்ட் இருங்க. இந்த ஊரே கிடையாது. இல்லை 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 வேறு என்ன ஏதோ வேறு ஊர். என்ன ஊர்? ஒரே ஒரு செகண்ட் இருங்க கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த மேப்பை கண்டுபிடிச்சிட்டேன். வாங்க போயிடலாம். ஸோ இன்னொன்று வந்து இந்த நாய்க்குட்டி வேறு உழைச்சிட்டே இருக்குது. நான் பேசுகிறதே ஒழுங்காக கேட்குமான்னு தெரியல. பாருங்கள் அப்படியே எல்லாத்தையும் ஏற்றிட்டே போயிடுவோம். வாருங்க கைஸ், உழைச்சிட்டே இருக்கு கைஸ். வெறியாக வருது கைஸ் எனக்கு. நான் என்ன கைஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து நல்ல வேலை இப்போ நின்றுச்சு நாய் உழைக்கிறது. இப்போதான் சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ளேயுமா ஆக்சுவலி நீங்களும் இதே மாதிரி வந்து இதே மாதிரி மேப்பை போட்டுட்டு போங்க. ஸோ நல்லாயிருக்கும். இந்த ரூட்டில் போகணும். ஓகே இந்த வழியாக போகணும். ஆக்சுவலி அந்த மிஸ்ட்ரியான பிளேஸ் வந்து ஏர்போர்ட்டு தான். ஸோ நீங்கள் கோஸ்ட்டில் இருக்குன்னு நினச்சி பயந்துக்காதீங்க. வெறும் ஏர்போர்ட்டு தான். ஓ மை காட், இந்த அளவுக்கு சடனாக பிரேக் அடிக்கிறேன். ஸோ நம்ம கருப்பு ட்ராவல்ஸ் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து ஏர்போர்ட்டுக்கு தான் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கருப்பு ட்ராவல்ஸோட இதை ஏர்போர்ட்டில் பார்க்க போகிறோம். ட்ரிஃப்ட்டு பார்த்தீங்களா? ட்ரிஃப்ட்டு சும்மா நாங்களாம் பஸ்லேயே ட்ரிஃப்ட் அடிப்போம். ஸோ வந்து அப்படியே வந்து ஆக்சுவலி நான் வந்து ரீசெண்டாக வந்து ஒருத்தங்க சும்மா வந்து அந்த ஆர்ஜி தீபக் புரு இருப்பார்ல, அவரை மாதிரியே வந்து மெமிக்கிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து ரேண்டமாக ஒரு நம்பர்கிட்ட கால் பண்ணி அவர் மாதிரி பேசினேன். இது உங்கள் ஏரியாவில் கொசு தொல்லை இருக்குங்களா அப்படின்னு. கொசு கடிக்கும்போது வலி இருக்கும்ல, எப்படி கத்துவீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டேன். நாங்கள் தான் கத்த மட்டும் சின்ன பிள்ளைங்க தான் கத்துவாங்க அப்படின்னாங்களா. சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இப்போ வந்து கொசு கடிச்சிதான் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் அடின்னு போட்டு அடிப்பாங்களாம்மா. கொசு அடிக்கலாமா? ஏன் நீங்கள் ரத்தத்தை குடிக்க விட்றீங்க? இப்போ வந்து உங்கள் குழந்தை வந்து உங்களுக்கு கடிக்க வருது, என்ன சொல்லணும்? கடிக்காதான் தான் சொல்லணும் அப்படின்னாங்களா. அதுக்கு இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ என்னைய மாதிரிலாம் யூடர்னில் எடுத்துகிட்டு போகாதீங்க, லேட் ஆகும். ஸோ டேரெக்டாகவே ஆக்சுவலி நீங்கள் போகலாம். அதுக்கப்புறம் அங்கே ரோட் ஃபாலோ பண்ணாதீங்க. ஓ மை காட், இந்த செவ்வறு பார்க்காம வந்துட்டேன் கைஸ். ஸோ வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரூட்டு வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த கருப்பு ட்ராவல்ஸ் ஆக்சுவலி வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க.
என்னடா இது இப்படி போட்டு அடிக்கிறீங்க? அவங்களதான் ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏர்போர்ட்டு தானே? அங்கே இருக்கு பாருங்க, தெரியுது பாருங்க, இஸ் நம்மளோட ஃப்ளைட்டு. கைஸ் இங்கே பாருங்க, இப்போ தாங்க ரெடி பண்ணேன், அதுக்குள்ளே 91க்கு வந்துருச்சு. இந்த மாதிரி ரோடெல்லாம் ஆக்சுவலி என்னால் வந்து பொறுமையாக ஓட்ட முடியாது. நான் கொஞ்சம் கோவக்காரன். அந்த என்னடா அவன் படத்தோட டைட்டில்லாம் சொல்கிறேன்னு நினச்சிட்ருக்கீங்க. நான் கொஞ்சம் கோவக்காரன். ஸோ அப்படியே சல்லுன்னு போயிட்டே இருக்கேன். ஸோ படத்தை வேறு போட்டு போயிட்டாங்க. ஓகே கைஸ், உங்கள் பாட்டை கருப்பை நம்பி நின்னா சினிமா மோடில் வச்சிடுறேன். Oh my God. பாட்டை கருப்பை நம்பி நின்ன தப்பா அந்த வீரா நிக்கா கருப்பை யாரு என்ன சொன்னா என்ன பாடத்தையாமல் பாடிட்டுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே உண்மையோட ஒருத்தர் பேரே வரலாறு பஸ்ஸில் ட்ரிஃப்ட் அடிச்சுட்டு ஃப்ளைட் என்ன சல்லுன்னு போகுது ட்ரெயின் மாதிரி பார்த்தீங்களா, ட்ரிஃப்ட்டை பஸ்லேயே. நாங்களாம் சிங்கத்தோட புண்ணாக்கு வெடுக்குன்னு பிடிங்கி திங்குருவீங்கடா எங்ககிட்டேவா. உங்கள் பாட்டை கருப்பை நம்பி நின்னா தப்பான வீரம் நிப்பான் கருப்பை இந்த யாரு என்ன சொன்னால் என்ன தப்பான யாரு பாடவும் தெரியல, எனக்கு ஒன்றும் தெரியல. நிப்பான் கருப்பை கவருங்க, கரெக்டாக பஸ்லேயே ட்ரிஃப்ட் அடிக்கிறேன். பார்த்தீங்களா ட்ரிஃப்ட்டை? தப்பான வீர நிப்பான் கருப்பேன் இது யாரு என்ன சொன்னா என்ன. ஸோ சார்ஜ் வேறு 5% வந்துடுச்சு. ஸோ டே இப்போ எங்கேயாச்சும் போய் சாத்திடுவேன். நீங்கள் அதை கவனிச்சிங்களா? நான் கவனித்தேன். அப்படியே அசால்ட்டாக கொண்டு பார்க் பண்ணிடுவேன். இதுதான் என்னோடய டிரைவிங் ஸ்கில்ஸு. என் டிரைவிங் ஸ்கில்ஸ்லாம் நான் இப்படி தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிப்பேன். ஆக்சுவலி இப்போ நீங்கள் நல்ல ஒரு ரொம்ப குறுக்கலான ஊரில் 100 km ஸ்பீடில் ஓட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சடனாகவே பிரேக் பிடிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படி சடனாக பிரேக் பிடிச்சாலும் வண்டி நிற்காது. ஓகே இங்கே வருங்க, இப்போ நான் சடனாக பிரேக் பிடிக்கிறேன்னா வண்டி நிற்குதா? அப்போ எங்கேயாச்சும் முட்டும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஒரு ஸ்டேரிங் இதை அழுத்தி பிடிக்கணும். அசார் லைட்டை போட்டுக்கோங்க, ஓகேவா? இல்லை இப்போ நீங்கள் மல்டி பிளேயரில் விளையாண்டுட்டு இருந்தாலும் எந்த மோடில் விளையாண்டுட்டு இருந்தாலும் அசார் லைட்டை போட்டுட்டு தான் நீங்கள் என்ன வேணால் பண்ணணும். இந்த ஒரு அசாரை மட்டும் போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அசால்ட்டாக நீங்கள் போகலான்னு நினச்சக்கூடாது. ஸோ இப்போ கரெக்டாக போயிட்டு தான் அங்கே ஒரு டேர்னிங் முட்டு சந்துனா கரெக்டாக பிடிச்சி இப்படி ஒரு திருப்புனிங்கன்னு வச்சுக்கோங்க, இதே மாதிரி நல்ல ட்ரிஃப்ட் வரும், ஓகேவா? இது மாதிரி சமையான ட்ரிஃப்ட்டு நீங்கள் எல்லாமே பண்ணலாம். அதுக்கு ஸ்கில்ஸ் தேவை, டிரைவிங் ஸ்கில்ஸு. அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி நம்ம சேனலை பாருங்கள், ஓகேவா?
அந்த ஒரு ஸ்கில்ஸுனால தான் வந்து வண்டியவே ஒழுங்காக ஓட்ட முடியும். நிறைய பேர் எனக்கு ஸ்பீடு போகணுங்கிறீங்க. ஸோ வந்து நார்மலாக என்னைய மாதிரி ஆக்சிடென்ட் வந்து ஒரு நார்மலாக எப்படி பிடிப்பீங்க அந்த மாதிரி அப்படியே பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி 100 120ன்னு போகலாம். அதே மாதிரி நீங்கள் நல்லா பிடிப்பீங்க, நல்ல ஸ்பீட் வைஸே நல்லா டவுன் ஆயிரும். ஏன்னா எங்கேயாச்சும் போய் முட்டிப்பீங்க. பாருங்க ட்ரிஃப்ட்டு பாருங்க, செமையான ட்ரிஃப்டா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அப்படியே வந்து எரிச்சலாகுது. என் படத்தில் போட்டு கத்திக்கிட்டே கிடக்குறானுங்க அப்படியே. ஸோ இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கோ. 100K சேலஞ்சுக்குங்கோ.